அவர் சேலத்துல நிற்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தல் வாங்கல் வாங்கிக்கிறாங்க. இவங்க ஆட்சி காலத்துல அவங்க மது ஆலையில இருந்து இவங்க கொஞ்சம் சாராயம் வாங்கிக்குவாங்க, அவங்க ஆட்சி காலத்துல இவங்க மது ஆலையில இருந்து கொஞ்சம் சாராயம் வாங்கிக்குவாங்க. ரெண்டு பேரும் ஹேண்ட் இன் கிளவ். அதனால இவங்க ரெண்டு பேரும் காமராஜ் சொன்ன பாஷையில சொல்லணும்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது தவிர இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏற்று அவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட மாட்டாங்க, அவங்க மினிஸ்டர் இவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட மாட்டாங்கன்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சீமான் அவர்களுக்கு அரசியல் இத்தனை வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்றைக்குமே எந்த ஒரு கட்சியுமே தங்களை எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட் பலமா இருக்கிற இடங்கள்ல கூட்டணி கட்சியை தள்ளி விட தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கே பலமா இருக்கிற இடத்துல டிஎம்கே கூட்டணி கட்சி தள்ளி விட்டு அவங்க நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அங்க நிக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கே பலமா இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே நினைக்கும் கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்துட்டு தாங்க வேற இடத்துல நிக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஹேண்ட் இன் கிளவ்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த விஸ்கி வாங்க, அந்த லிக்கர் வாங்குறாங்க, அதுல வேண்டாம் ரெண்டு பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது ஸ்ட்ராட்டஜி, இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்று நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணத்தான் செய்வாங்க.